தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது இன்றைய திருமுறை சிந்தனைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திருப்பதிகம் திரு இடையாறு என்ற பெயரிலே உள்ள தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் அருளி செய்தது 31வது பதிகம். 7வது திருமுறையிலே 31வது பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. இப்போதைய பெயர் இந்த ஊருக்கு என்னன்னா டி எடையார் அப்படின்னு போட்டோம். திருநெல்வேலி பகுதியில் டி கள்ளிப்பட்டி அப்படிலாம் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு எதுக்கு இனிஷியலோ தெரியல. டி எடையார் அப்படின்னு இப்போதைய பெயர். பதிக பதிகம் பாடப்பெற்ற காலத்துல இதற்கு திரு இடை ஆறு அப்படிங்கிற பெயர். இந்த திரு இடையாறு இந்த தலத்துல திருநாவலூர்ல இருந்து கிளம்பி வந்து ஒவ்வொரு ஊரா தாம் பார்த்த ஊரெல்லாம் நினைந்து இந்த பதிகத்திலே அந்த தலங்களின் பெயர்களை கூறுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த ஒரு இடத்துல இருந்துட்டே மற்ற எல்லா தலங்களையும் நினைப்பார்கள் இல்லையா? அது மாதிரி ஏற்கனவே நம்ம அகத்தியர் தேவார திரட்டு பார்க்கும்போது பார்த்துருக்கோம்ல, ஊர் தொகை அப்படின்னு எல்லா தலங்களோட பேரெல்லாம் சொல்லி மூவரும் பாடியிருக்காங்களா. அதே மாதிரி இங்க இதுலயும் தலங்களின் பெயரை குறிப்பிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா, அடியவர்களுடைய மனங்களை சென்று சேர்க்கின்ற இறைவன் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற ஊர் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அப்படின்னு 9 பாட்டுல 9 இல்ல 8. ஏன்னா 10வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடல். இதுல 7வது பாடல்ல வேற எந்த தலத்தையும் குறிக்காம சொல்றாரு. மற்ற 8 பாடல்கள்லயும் 4, 5, 7, 6, 10 கூட ஒரு பாடல்ல சொல்லியிருக்கு. 10 தலங்கள் கூட சொல்லியிருக்கார். இப்படி தலங்களை குறிப்பிட்டு அங்கெல்லாம் அந்த இறைவன் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு. ஆக ஒரு ஊர் போகும்போது எத்தனை ஊரை வணங்குகின்ற ஒரு புண்ணியத்தை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தருகின்றார் அப்படின்னு பார்ப்போம். இது இறைவன் இருக்கின்ற ஊர் எப்படிப்பட்டதுன்னா, அவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே அமைந்த முதுகுன்றம், இப்போதைக்கு விருத்தாச்சலம் என்ற பெயரிலே வழங்கப்படுவது. சலம் என்றால் மலை, அதான் குன்றம். முது என்றால் விருத்தம், அதத்தான் அந்த முதுகுன்றம்ங்கிற பெயரைத்தான் இப்போ விருத்தாச்சலம்னு நம்ம அழைக்கிறோம். அந்த திருமுதுகுன்றம். அது தவிர குரங்கனில் முட்டம் அப்படின்னு ஒரு தலம். இதெல்லாம் எங்க இருக்கிற ஊரா? இறைவனுடைய அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சிந்தையில இந்த ஊரெல்லாம் பதிந்து இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஊரு இறைவனுடைய திருவடி அவர்களுடைய சிந்தையில போய் பதியுமா. ஏன்னா இறைவனை அவர்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறார்களாம். அந்த சிந்தையை தனக்கு இடமாக கொண்டிருக்கின்ற இறைவன் அவன் எப்பேற்பட்ட பேரருளாளன் அப்படின்னா, யாரு வேணாலும் அவனை அடையலாம். ஆனா அதற்கான பக்குவமும் தகுதியும் இருக்க வேண்டும். அப்படி பக்குவம் தகுதி கைவரப் பெற்றவர்கள் அவனை சென்று சேரலாம், சென்று அடையலாம், அவனை பேராக பெறலாம். அவன் இருக்கின்ற ஊர் என்ன? சிந்தையில இருக்கின்றார். உலகத்துல நாம் பார்க்கின்ற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தா, குரங்கனில் முட்டம், முதுகுன்றம், திருவாரூர், பந்தெல்லாம் வைத்து மகளிர் விளையாடுகின்ற பழையாறு, திருப்பழனம், திருப்பைங்கீலி, இது அத்தனையும் யாருடைய ஊரா? எந்தை ஊர், எங்களுடைய தந்தையாக கருதப்படக்கூடிய தலைவன் சிவபெருமானுடைய ஊரா. இறுதி வரியில எல்லா பாடல்களையும் என்ன வைக்கிறார் என்றால், எய்தமான் இடையாறு இடைமருதே என்று. இந்த இடைமருது என்ற சொல் எல்லா பாடல்களிலும் வரும். அப்ப திருவிடைமருதூரை குறிப்பிட்டு பாடுகின்றாரா, அல்லது இந்த தலத்துக்கு இடைமருது என்று ஒரு பெயர் உண்டா என்ற செய்தி தேடி தேடி பார்த்தேன். அதற்கான விளக்கம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஊர்களை சொல்லும் போது முதுகுன்றம், குரங்கனில் முட்டம், திருவாரூர், பழையாறு, திருப்பழனம், திருப்பைங்கீலி, இடையாறு, இடைமருது அப்படின்னு 8 கணக்கிலே தருகிறார்கள் உரையாசிரியர்கள். ஆக இடைமருது என்பது ஒரு தனியான ஊர் தான் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆனா இங்க இருக்கிற சுவாமிக்கு மருதீஸ்வரர்னு பேரு. இந்த கோயில்ல இருக்கிற தலவிருட்சம் மருதமரம். அதனால அந்த சுவாமிக்கு அந்த அந்த இடத்துக்கு இடைமருதுன்னு இன்னொரு பேர் இருந்திருக்கலாமோ, அல்லது கோயிலுக்கே அந்த பேர் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனா என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் என் கைகளிலே கிடைத்த உரைகளிலே நான் தேடியபடி இடைமருது என்ற குறிப்பு மட்டும்தான் வருகிறதை தவிர வேறு எந்த தெளிவான கருத்தும் எனக்கு கிடைக்கவில்லை. அதே மாதிரி நிறைய பதிகங்கள்ல சுவாமிய கற்பகமே அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஞானசம்பந்த பிள்ளையாரா இருக்கட்டும், அல்லது நாவுக்கரசர் பெருமானா இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளா இருக்கட்டும், அந்த பதிகம் பூரா கற்பகத்தை, கற்பகமே, முத்தே, மணியே அப்படின்னு எல்லா பாடல்களையும் சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி இங்கே எய்தமான் அப்படின்னு, எங்களுடைய தந்தை, அம்மான் என்பது தலைவன், தந்தை என்ற பொருளிலே வருவது. இறைவனை எய்தமான், எங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான்? திருவூர்குன்றத்துல இருக்கிறாரு, குரங்கடல் முட்டத்துல இருக்கிறாரு, திருவாரூர்ல இருக்காரு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இடையாறு, இடைமருது இங்கேயும் இருக்கின்றார் என்று முதல் பாடல் கூறுகின்றது. முந்தையூர், அதாவது முன்பே இருக்கின்ற ஊர், முந்தையூர் புதுகுன்றம், குரங்கனில் முட்டம், சிந்தையூர் நன்று சென்று அடைவான், திருவாரூர், பந்தையூர், பந்துகளை வைத்து பெண்கள் விளையாடுகின்ற பழையாறு, பழனம், பைநீலி, எந்தையூர், எய்தமான், இடையாறு, இடைமருதே என்று இந்த ஊர் என்ற சொல்லை வேர் சொல்லோடு சேர்த்து மற்றும் ஒரு பொருள் தருமாறும் குறிப்பிட்டு சிந்தையூர், எந்தையூர் அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் ஊருங்கிறது சேர்ந்திருக்கே தவிர சிந்தையாகிய ஊர், எந்தையின் ஊர் அப்படிங்கிற பொருளிலே வருது. ஆனாலும் மற்ற ஊரெல்லாம் சொல்லிட்டு வராரு. அந்த ஊர் அப்படிங்கிற சொல்லு சேரணுங்கிற அதுக்காக நயம் தோன்றும் வண்ணம் இந்த பாடல். இப்படி குன்றம், குரங்கனில் முட்டம், திருவாரூர், பழையாறு, திருப்பழனம், திருப்பைநீலி, இடையாறு, இடைமருது ஆக 8 தலங்களை இந்த முதல் பாடலிலே குறிப்பிடுகின்றார். அடுத்து 2வது பாடலாக என்ன தருகின்றார் என்றால், இந்த இறைவன் இருக்கின்ற இடம், அவன் எழுந்தருளி இருக்கின்ற இடம் எது? அது அவன் எப்படி போகின்றான் என்றால், பெற்றம் ஏறி போகின்றான், விடை மீது ஏறி அவன் போகின்றான். தனக்கு ஒரு பாதியாக பெண்ணை அதாவது ஏழையை, உமையம்மையை வைத்திருக்கின்றான். இங்கே பெண்ணை நதி இருக்கே, பெண்ணையாற்றங்கரையிலே அமைந்திருக்கின்ற இந்த இடையாறு, அதிலே தெளிவான நீர் அப்படியே அல மோதுதான். அந்த ஓரத்துல இருக்கின்ற ஊர் அது எது? இடையாறு, இடைமருது என்று கூறுகின்றார். இறைவனுடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் சென்று அப்படி கூட்டமா சூழுகின்றார்களாம். எந்த இடம்? திருச்சுழியல், திருச்சோபுரம், ஒற்றியூர், புதுவூரல், அப்படி இத்தனை இடங்களுக்கு அவர்கள் எல்லாம் சென்று வணங்குகின்றார்களாம். அடியார் பெருமக்கள் இருக்கின்றார்களே, தொண்டர்கள் சுத்தி சுத்தி வணங்குகின்ற ஊரா. அவர்கள் ஆராய்ந்து தெளிந்தேறி இறைவனை வணங்குகின்றார்களாம். அப்படிப்பட்ட அடியார் பெருமக்கள் மனம் ஒன்றி வணங்குகின்ற இடத்திலே இடபத்தை ஏறி உமையம்மையை தன்னில் ஒரு பாதியாக கொண்டு தெளிந்த நீரை உடைய வெண்ணையாற்றங்கரையிலே அமர்ந்திருக்கின்ற எய்தமான், எங்களுடைய அம்மான், இடையாறு, இடைமருதே என்று இங்கே இத்தனை ஊர்களை கூறுகின்றார். சுழியல், திருச்சோபுரம், தொண்டர். இங்க தொண்டர்ங்கிற வார்த்தைய முதல்ல போட்டுக்கிடணும். தொண்டர் சுழியல், தொண்டர்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வணங்குகின்ற இடம் எது? திருச்சுழி, திருச்சோபுரம். ஒற்றும், இங்கே ஒற்றும் என்பது ஆராய்ந்து பார்க்கின்ற, இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கின்ற ஒற்றியூர், திருவொற்றியூர். திருவூரல், ஒழியா பெற்றம் ஏறி, நிலை பெற்ற விடையிலே ஏறி, பெண் பாதி இடம், பெண்ணை தென்னீர் எற்றும் ஊர், எய்தமான், இடையாறு, இடைமருதே
என்று இதிலே இத்தனை இடங்களை 4 இடங்கள் இடைமருது இடையார விட்டுட்டு சுடியல், சோபுரம், ஒற்றியூர், திருவூரை, இது தவிர இடையாறு இடைமருது அது 2ஆ 1ஆங்கிறது தெரியல. அது தவிர 4 கூறுகின்றார். சுற்றும் ஊர் சுழியல், திருச்சோபுரம், தொண்டர், ஒற்றுமூர், ஒற்றியூர், திருவூரல், ஒழியா, பெற்றம் ஏறி, பெண்பாதி இடம், பெண்ணை தென்னீர், எற்றும் ஊர், எய்தமான், இடையாறு இடைமருதே என்று கூறுகின்றார். அடுத்து 3வது பாடலிலே நேர்த்திக்கடன் செலுத்துவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கடன்களை எல்லாம் செலுத்தக்கூடிய ஊர் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுகின்றார். இப்ப எல்லா ஊர்களுமே நேர்த்திக்கடன் எல்லாம் பரிகாரங்கள் அது இதுன்னு நிறைய செலுத்தக்கூடிய இடங்களா மாறிட்டு காலப்போக்கில். ஆனா இவர் காரிக்கரை என்ற ஊரை கூறுகின்றார். அந்த காரிக்கரையிலே இறைவன் மீது பக்தி கொண்ட அடியார்கள் எல்லாரும் வந்து செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் செய் கடன்கள் என்று கூறுகின்றார். அந்த செய் கடன்கள் எல்லாம் செய்கின்ற ஊர் எது? திருக்காரிக்கரை. இது தவிர கைலாயம். அடுத்து அவன் வந்து திருவெண்ணி அப்படிங்கிற இடம். அப்படி அந்த திருவெண்ணிங்கிற ஊரையும் அங்கே குறிப்பிடுகின்றார். அண்ணாமலை, திருவண்ணாமலை கொடுமையான நஞ்சினை உடைய பாம்பு இருக்கு இல்லையா, பாம்புகளை தன்னுடைய இடையிலே அணிந்திருப்பவன், எல்லாவற்றிற்கும் மேலான ஜோதி வடிவாக இருப்பவன். அவன் இருக்கின்ற ஊர் எது அப்படின்னு பார்த்தா எய்தமான், இடையாறு இடைமருதே என்று கூறுகின்றார். கடங்களூர், திருக்காரிக்கரை, கைலாயம், விடங்களூர், திருவெண்ணி, அண்ணாமலை, பெய்ய படங்கள் ஊர்கின்ற பாம்பு அரையன், பரஞ்சோதி, இடங்கொளூர், எய்தமான் இடைமருதே என்று இதிலே 4 தலங்கள், அதாவது இடையாறு இடைமருது தவிர 4 தலங்களை கூறுகின்றார். இதிலே காரிக்கரை என்பது வைப்புத்தலம். முதல் பாடலிலே பழையாறு என்பது வைப்புத்தலம். வைப்புத்தலம் அப்படிங்கிறது அது மூவர் முதலிகள் சென்று அந்த திருக்கோயிலே நின்று கொண்டு பாடிய பதிகங்கள். அந்த பாடல் அந்த தலம் பாடல் பெற்ற தலம் என்று கூறப்படுகிறது. ஆனா சில நேரங்கள்ல அவர் எங்கேயாவது இருப்பாங்க, இருந்துகிட்டு ஒரு ஏதாவது ஒரு உரை திருத்தலத்தை நினைந்து ஒரு பாடலிலே கூறுவது, அது வைப்புத்தலம் என்று அழைக்கப்படும். இப்ப கைலைக்கே போகாம இங்கிருந்தே திருக்காலத்திலிருந்தோ அல்லது போற வழியில இருந்தோ பாடியது கையிலே பாடப்பட்டதாகவே கருதப்படும். ஆனா பாடலிலே ஏதோ ஒரு இடத்திலே இருந்து கொண்டு ஒரு பாடலிலே அந்த ஒரு சொல்லை மட்டும் கூறி அந்த தலத்தை நினைந்தால் அது அந்த தலம் வைப்பு தலம், பாடல் பதிகத்திலே வைக்கப்பட்ட தலம் என்ற பொருளிலே வைப்புத்தலம் என்ற பெயர் பெறும். இங்கே காரிக்கரை என்பது வைப்புத்தலம். இப்படி இந்த 3வது பாடலிலும் எத்தனை இடங்களை கூறுகின்றார்? 4 இடங்கள். கடங்களூர், திருக்காரிக்கரை, கைலாயம், விடங்களூர், திருவெண்ணி, அண்ணாமலை, வெய்ய படங்கள் ஊர்கின்ற பாம்பரையான், பரஞ்சோதி, இடங்களூர், எய்தமான், இடையாறு இடைமருதே. நான் எண்ணிக்கை சொல்றது வந்து இந்த 2ஐயும் விட்டுட்டு தான் எண்ணிக்கையை சொல்லிட்டு வரேன். அடுத்து 4வது பாடலாக என்ன கூறுகின்றார் என்றால், இதுலதான் வச்சு 10 முறை சொல்லிட்டார் பாருங்க. அது அவர் வந்து எப்படி இறைவன் செல்கின்றான் அப்படின்னா, ஊர்தோறும் திரிகின்றான். எதற்காக? பிச்சை ஏற்று உண்பதற்காக. அப்படி பிச்சை ஏற்று செல்வதற்காக ஊர் ஊராக திரிகின்றானா. அவன் இருக்கின்ற ஊர் எது? கச்சையூர். கான்னு மட்டும் சொல்லிட்டார். ஆனா அந்த கால எத்தனை இருக்கு? திருவானைக்கா, திருக்கோடிக்கா, திருக்கோலக்கா, திருக்குறக்குக்கா அப்படின்னு காவே நிறைய இருக்கு இல்லையா? அத்தனை கா. கழுக்குன்றம், அழகான திருக்கழுக்குன்றம். காரோணம், இதுவும் நாகை காரோணமும் இருக்கு, குடந்தை காரோணமும் இருக்கு. காரோணம்னு ஒத்தையா சொல்றார். அப்புறம் அவன் பிச்சை ஏற்று ஊர் ஊராக திரிபவன், கடவுரிலே எழுந்தருளி இருக்கின்றவன், வடபேரூர்ங்கிற ஊர்ல இருக்கின்றான். உமையம்மைக்கு உரியதாக கருதப்படும் கட்சி, அதாவது காமகோடி என்று கூறுவார்களே,
காமாட்சி அன்னையை அவள் எழுந்தருளிக்கின்ற அந்த கட்சி, திக்கல், அடுத்து நெய்த்தானம், திருவேழிமிழலை, இத்தனையும் இறைவன் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற தலங்கள். வன் எய்தமான், அப்பேற்பட்ட எய்தமான் இருக்கும் தலம் திருவிடையாறு, திரு இடைமருது என்று 4வது பாடல் கூறுகிறது. பச்சையூர், கா அம் கழுக்குன்றம், காரோணம், பிச்சை ஊர் திரிவான், கடவுர், வடபேரூர், பச்சியூர் கச்சி, திக்கல், நெய்த்தானம், விழலை, இச்சையூர், எய்தமான், இடையாறு, இடைமருதே என்று இது எத்தனை ஊர் பாருங்க, 10 ஊர். இந்த 2 இடைமருத விட்டுட்டு சொன்னாலும் 10. இதுல கா தனித்தனியாலாம் எண்ணல, அதான் ஒன்றாகவே எண்ணப்பட்டுள்ளது. இத்தனை ஊர்களை கூறி அனைத்திலும் இறைவன் விரும்பி எழுந்தருளி இருக்கின்றான் என்று கூறுகின்றார். வடபேரூர், கச்சையூர், இது 2ம் வைப்புத்தலம் என்று கூறுவார்கள். இந்த வைப்புத்தலத்திலேயே நிறைய மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கு. இதுல அதாவது விடங்களூர், படங்களூர் அப்படிலாம் இருக்கிறது கூட வைப்புத்தலம் அப்படிங்கிற குறிப்பையும் சில இடங்கள்ல பார்க்க முடியுது. ஆனா அப்படிப்பட்ட ஊர் நம்ம இது ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்டது இல்லைங்கிறதுனால ரொம்ப அதை நான் குறிப்பாக சொல்லவில்லை. அடுத்து 5வது பாடலாக என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவன் மிகவும் நிறைவானவன். நிறைவானவன் தானே, நம்மனோர் போல, மனிதர்கள் போல, பிற உயிர்கள் போல குறைவுடையவன் அன்று. ஆனால் அவன் நிறைவானவன். அவன் அந்த நிறைவானவன் இருக்கின்ற ஊர், எங்கும் இருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான். அப்படி எங்கும் நிறைந்திருக்கின்றவனது ஊர் எது? தில்லையூர், கொடுங்குன்றம். இறைவன் தன்னுடைய திருமுடியிலே பிறையை அணிந்திருப்பதால் அவன் பிறையன். அந்த பிறையன் அவன் இருக்கின்ற ஊர். அப்புறம் மறைகளை ஓதிக்கொண்டே இருப்பவன், எனவே அவன் மறையன். அவன் இருக்கின்ற ஊர் மறையனூர். அப்புறம் அவன்தான் இறைவன். இந்த இறைவனது ஊர் இடைமருது என்று பாட. அதாவது முதல்ல ஒவ்வொரு வரியிலேயே இருக்கின்ற முதல் சொல் இறைவனின் பெருமையை கூறுகிறது. நிறையனூர், திரையனூர், மறையனூர், இறையனூர் என்று. இப்படி இறைவனின் பெருமையை கூறி 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 அவனுடைய தலங்களின் பெருமையை கூறுகின்றார். நிறையனூர், நின்றியூர், கொடுங்குன்றம், அமர்ந்த பிறையனூர், பெருமூர், பெரும்பற்ற புலியூர், பெரும்பற்ற புலியூர் தில்லை, மறையனூர், மறைக்காடு, வலஞ்சுழி, வாய்த்த இறையனூர், எய்தமான், இடையாறு, இடைமருதே. இப்படி எல்லாவற்றுக்கும் எங்கும் நிறைந்திருக்கின்றவனும், திரையை அணிந்திருக்கின்றவனும், மறையை ஓதிக்கொண்டிருப்பவனும், எல்லாவருக்கும் தலைவனாக இருப்பவனுமாகிய இறைவனது ஊரெல்லாம் என்னன்னு கேட்டா, திருநின்றியூர், திருக்கொடுங்குன்றம், திருப்பெருமூர், பெரும்பற்ற புலியூர், திருமறைக்காடு, திருவலஞ்சுழி, திரு இடையாறு, திரு இடைமருது அப்படின்னு நமக்கு குறிப்பு தருகின்றார். இதிலே இந்த 5வது பாடலிலே கூறப்படுகின்ற தலங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 5. அதுல 1 பெருமூர் அப்படிங்கிறது வைப்பு தலம். அடுத்து 6வது பாடலாக என்ன கூறுகின்றார் என்று, இறைவன் திங்களூரிலே எழுந்தருளி இருக்கின்றான். இதுல 2 சொல்ல சொல்லி அருமையான விளக்கம் தருகிறார் சுந்தரமூர்த்தி. நங்கள், அதாவது நம்ம ஊர். அதுக்கு அடுத்த வரியில எங்களூர் அப்படிங்காரு. நமக்குன்னு சொல்லும் போது எல்லாரையும் உளப்படுத்தி சொல்லுதாரு. இப்ப எதுக்கு எங்கள்னு தனியா சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அடியார் பெருமக்கள்கிட்ட பேசும்போது நம் ஊர்னு பேசுவோமா. ஏன்னா அவருக்கும் இறைவன் அடிய தலைவன் தானே. அவன் இறைவனின் தலைமை பண்பை உணர்ந்தவர்கள் தானே அடியார் பெருமக்கள். அதனால நம் இறைவன் இருக்கின்ற தலம், நம்ம இறைவனுக்கு பிடித்த அப்படின்னு நங்கள்ங்கிற வார்த்தை சொல்லுவாராம். ஆனா இந்த அடிமைத்தன்மைக்குள்ள வராம, இறைவன் மீது பக்தி கொள்ளாமல் பக்குவப்படாத ஆன்மாக்கள்னு இருக்கும்ல, அவங்க கிட்ட போய் இது நம்ம ஊரு அப்படின்னு சொல்றது பொருத்தமில்லை அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க இதை பெருமையாக நினைக்க மாட்டாங்க. எப்போ தலங்களுக்கு போவதையும் இறைவனின் பெருமையையும் உணர்வார்கள் அப்படின்னா, முதல்ல தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகணும்.
அப்புறம் அந்த இறைவனுடைய பெருமையை உணர்கின்றவன் உலகத்தின் மீது உள்ள பற்றுக்கள் போக வேண்டும். அப்படி பற்றெல்லாம் போன பிறகுதான் இறைவன் தான் எனக்கு எல்லாம், அவன்தான் என்ன கடைத்தேற்ற வல்லவன். இந்த உலகத்தின் மீது நான் பற்று கொண்டிருந்தால் திரும்ப 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 நான் பிறந்து இறந்து உழந்து கொண்டேதான் இருப்பேன். அதனால இது எனக்கு வேண்டாம், இறைவன் மேல நாம பற்று கொள்ளணும் அப்படின்னு தெரிய ஆரம்பித்த பிறகுதான் உயிர்கள் தங்களுடைய அலங்களின் பிணிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடும். ஆணவம் குறைய ஆரம்பிக்கும். இந்த உலகத்து பொருட்கள் எல்லாம் மாயைங்கிறத உணர்வோம். அதுக்கப்புறம் நாம் செய்த வினைப்பயன்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு இறைவனுடைய அருளால எல்லாமே இல்லாம போகிற அளவுக்கு நாம நல்ல நிலையில வரும். அப்போ பேசும்போது அப்படிப்பட்டவர்கள் தான் நம் ஊர் தங்கள் ஊர் அப்படின்னு அவர்களிடம் கூறுகின்றார். ஆனா அது இல்லாதவங்க இறைவன் மற்றவங்களுக்கெல்லாம் அருள்தான், எனக்கு ஒண்ணுமே அருளல அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அவன் உங்களுடைய தலைவன் தான் நம்மகிட்ட பேசுவாங்க இல்லையா? அப்போ அது எங்கள் ஊராயிரும் இல்லையா? இப்போ நம்ம உறவினர் அல்லது நம் உடன் பிறந்தாரிடம் பேசும்போது நம்ம வீடு அப்படின்னு பேசுவோம். ஆனா அந்நியர்களிடம் பேசும்போது எப்படி பேசுவோம்? எங்கள் வீடு அப்படின்னு பேசுவோம் இல்லையா? ஏன்னா அது எனக்கு விடதான் உரிமை, உனக்கு உரிமை கிடையாது அப்படிங்கறத உணர்த்துவதற்காக. அதே மாதிரி அடியார் பெருமக்களோடு பேசும் பொழுது நங்கள் ஊரா இருந்தது, மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது எங்கள் ஊரா மாறிடுது. ஆக திங்களூர் இதுவரைக்கும் அந்த ஊர் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க பட்டிருக்கீங்களா யாருன்னு முடிவுல சொல்லுங்க. திரு ஆதிரையான் பட்டினம் அப்படின்னு ஒரு ஊரா. கடற்கரை ஓரங்களிலே இருக்கின்ற ஊர்களுக்கு பட்டினம் என்று பெயர் வரும் இல்லையா? அப்படி திரு ஆதிரையான் பட்டினம் நங்கள் நமக்கெல்லாம் உள்ள ஊர் பாது. துறையூர், நரையூர் சித்தீச்சரம் இருக்கு இல்லையா? அந்த நரையூர். அப்புறம் வேற எந்த ஊரு? நாலிசை நல்லூர், அதாவது நாலூர் மயானம் இருக்க அந்த ஊரை சொல்லுகின்றார். அடுத்து எங்களூர் எய்தமான், தங்களூர் தமிழான் என்கின்றார். தங்களுடைய ஊர் என்று கருதுகின்றார். அவன் தமிழ் ஆண்டவன். தமிழான் அப்படின்னு சொல்றது தமிழிலே விளங்கி தோன்றுபவன். எனவே அவனை தமிழான் என்ற சொல்லால் அழைக்கின்றார். அவன் தங்களூரை தமிழான் என்று ஆவிக்க வல்ல எங்களூர். மனதிலே நினைக்கக்கூடிய எங்கள் ஊர் அது எது? எய்தமான், இடையாறு, இடைமருது என்கின்றார். திங்களூர், திருவாதிரையான் பட்டினம், நங்களூர், நரையூர், நனி, நாலிசை, நாலூர், தங்களூர் தமிழான் என்று பாவிக்க வல்ல எங்கள் ஊர் எய்தமான், இடையாறு, இடைமருது என்று இதிலே இந்த 6வது பாடலிலே 4 ஊர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். திங்களூர், திருவாதிரை பட்டினம், அப்புறம் நரையூர், நாலூர். இந்த திருவாதிரையான் பட்டினம் வைப்புத்தலம். அப்புறம் 7வது பாடலிலே எப்படி அமைத்து தருகின்றார் என்றால், இறைவனுடைய திரு கண்டம் இருக்கின்றதே அது கருத்த நிறமுடையதாக. ஏன் அப்படி கருத்த வைக்கக்கூடிய நஞ்சினை உண்ட காரணத்தினால். அப்படி நஞ்சினை அமுதாக உண்டிருக்கின்றான் இறைவன். கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து அறவோர்க்கு ஓதி அறம் உரைத்தவன். கொல்லுகின்ற தன்மை உடைய ஏற்றிலே ஏறி வருபவன். ரொம்ப செருக்கோடு இருந்த சூரியன் தக்கன் வேள்வியில கலந்துகிட்டதுனால அவனுடைய செருக்கை அறுத்து அப்புறம் அவன் வணங்கிய பிறகு அவனுக்கு அருளியவன். அதாவது மரக்கருணையும் அறக்கருணையும் காட்டப்படுகின்றது. தன்னுடைய முடிமேல் அவன் என்ன அணிந்திருக்கின்றான் என்றால், அன்றைக்கு பூத்த எருக்கம் பூக்களால் ஆன இண்டை. தலையிலே சூடப்படுகின்ற வட்டமான ஒரு மாலை இண்டை என்பது. அந்த அன்றைக்கு பூத்த எருக்க மலர்களால் ஆன இண்டை, அதோடு ஊமத்தை மலர்களும் சூடியிருக்கின்றான். அவன் இருக்கின்ற ஊரது எய்தமான், இடையாறு, இடைமருது. இந்த 7வது பாடலிலே இந்த 2 பேரை மட்டும்தான் குறிப்பிடுகிறாரே தவிர வேற எந்த ஊரை குறிப்பிடவில்லை. கருக்க நஞ்சு அமுது உண்ட கல் ஆலன், கொல் ஏற்றன், கருக்க அருக்கனை செற்று உகந்தான், தன் மேல்
எருக்க நான் மலர் இண்டையும் மத்தமும் சூடி இருக்கும் ஊர் எய்தமான் இடையாறு இடைமருதே என்ற 7வது பாடலிலே அமைத்து தருகிறார். அடுத்து 8வது பாடலாக அமைத்து இருப்பது என்ன பார்த்தா, அவனை இறைவன் ஒளிவடிவாக இருக்கின்றார். அவனுடைய பாசம் அப்படிங்கிறது தொடர்பு இல்லையா? நாம உலகத்து பொருட்கள் மேல வைக்கின்ற பாசம் பிரியம் நம்ம வேற இந்த உலகத்திலேயே உழல வைக்கிறதுங்கிறது வேற. உலகத்து பொருட்களுக்கும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு உணர்வு, இறைவனையும் நம்மையும் இணைக்கக்கூடிய உணர்வு எது? இறைவனுடைய திருவருள். அப்படிப்பட்ட திருவருளை உடையவன் அவனுடைய ஊர் என்று கூறுகின்றார். அடுத்து பாவநாசன், நம்முடைய பாவங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவன் அவனுடைய ஊர். அப்புறம் ஈசன். அந்த முதல் 7 வார்த்தைகளும் இறைவனின் பெருமையை கூறி அவனுடைய ஊர். தேசனூர், தேசன் என்றால் ஒளி வடிவினன், தேசனூர். அடுத்து பாசனூர், உயிர்கள் மீது கொண்ட பாசம் திருவருள், பாசத்தை உடையவன். பாவநாசனூர், ஈசனூர் என்று கூறுகின்றார். அடுத்து இதுல என்னெல்லாம் ஊர் சொல்லுகின்றார் என்றால், நம்முடைய வினைகள் எல்லாம் தேய்கின்ற வண்ணம் நிற்கின்றவன் எங்க திரு நம்மோடு அவனுடைய இணைப்பு என்ன அப்படின்னா அவனுடைய திருவருள். அவன் எழுந்தருளி இருக்கும் இடம் திரு ஆக்கூர். அவன் எல்லாவற்றையும் விட மேலானவன், பரமேட்டி என்று அழைக்கின்றான். மிகவும் புனிதமானவன், நம்முடைய பாவங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவன். நனிப்பள்ளி என்ற தலத்திலே எழுந்தருளியவன், திருநள்ளாற்று தலத்திலே அமர்ந்திருக்கின்றவன். அந்த ஈசனுடைய ஊரது எய்தமான் இடையாறு இடைமருது என்று கூறுகின்றார். தேசனூர் வினை தேய நின்றான் திரு ஆக்கூர் பாசனூர் பரமேட்டி பவித்திர பாவநாசனூர் நனிப்பள்ளி நல்லாற்றை அமர்ந்த ஈசனூர் எய்துமான் இடையாறு இடைமருதே என்று 8வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 9வது பாடலிலே அவர் என்ன கூறுகின்றார் என்றால், ரொம்ப இதுலயும் கொஞ்சம் வித்தியாசமான சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. பேரன் ஊர். பேரன் என்றால் நமக்கு பேராக ஆகின்றவன். வீடு பேரு என்ற சொல் இருக்கு இல்லையா, உடனே நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். வீடு என்றால் விடுதல், பேரு என்றால் பெறுதல். விடுதல் எதை? இந்த உலகத்து பற்றுதலை விடுதல். பெறுதல் எதை? இறைவனின் திருவருளை பெறுதல். அதுதான் வீடு பேரு. உலகத்து பற்ற விட்டு இறைவனுடைய அருளை பெறுவது. ஆக பெறக்கூடிய மிகப்பெரிய பேராக இருப்பவன் இங்கே பேரன் என்று அழைக்கப்படுகிறார். நாம் பெறக்கூடிய பேராக இருக்கின்றவன் அவனுடைய ஊர் எது? அவன் தன்னுடைய சென்னி பிறையினை அணிந்திருக்கின்றான். பெருவேளூர் என்ற தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். அடுத்து தெளியப்படுபவன், அதாவது எடுத்த எடுப்பிலே அவனை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அதை கொஞ்சம் அவனை சிந்தித்து அவனை பற்றி அறிந்து குருநாதரின் துணையிலே அவனை பற்றிய தெளிவை பெற முடியும். அப்படித்தான் தேற முடியும். சிவன் என யானும் தேறினன் அப்படின்னார் இல்லையா? அப்படி தேறினாத்தான் இறைவனை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேறுதல் தேவை. அவனை தெளிவதற்கு நாம் முயன்று குருநாதரின் துணையோடு முயல வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட தேரனுடைய ஊர். திருமகள் அவளுடைய கோனாகிய திருமாலை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றார். அரியர்தர் என்ற திருவுருவம். அதை 25 மாகேஸ்வர மூர்த்தங்களிலே ஒன்று இல்லையா அரியர்தர். அப்படிப்பட்ட திருமாலை தன்னுடைய ஒரு கூறாக கொண்டிருக்கின்றவன் எந்த ஒரு குரங்காடு துறை. 2 இருக்கு, வட குரங்காடு துறை தென் குரங்காடு துறைன்னு 2. திருக்கோவல் ஏற்றிலே ஏறக்கூடியவன் இருக்கின்ற ஊர் எது? எய்தமான் இடையாறு இடைமருதே என்று இந்த 9வது பாடல் சொல்லுகிறது. பேரனூர் பிறை சென்னியினான், பிறையை தன்னுடைய திருமுடியிலே அணிந்திருக்கின்றவன். திருப்பேளூர் பேரனூர் திருமா மகள் கோன் திருமால் ஓர் புலன் ஊர். குரங்காடு துறை திருக்கோவல் ஏரனூர் எய்தமான் இடையாறு இடைமருதே என்று இந்த 9வது பாடலிலே எப்படி எந்த ஊரெல்லாம் சொல்றாரு? பெருவேளூர்
குரங்காடுதுறை, திருக்கோவல், இத்தனை இடங்கள். அது தவிர இடையாறு, இடைமருதை. இதுல பெருவேளூர் என்பது வைப்பு தலமாக அமைந்திருக்கின்றது. இப்படி இறைவனின் பெருமையையும் கூறி அவன் எழுத்தருளி இருக்கின்ற தலங்களின் பெருமையையும் நமக்கு கூறுகின்றார். அடுத்த 10வது பாடலாக பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அவர் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தா, ஊதிவாயினன் அவன் இறைவனுடைய தலங்களை அப்படியே நினைச்சு பாடி அப்படியே வாயிலை சுவை ஊறுகின்றதா. ஊறி வாயினை நாடிய வன்தொண்டன், அவனுடைய பெருமைகளை அப்படி நினைத்து உள்ளம் அள்ளூர அப்படி பாடக்கூடிய வன்தொண்டனாகிய ஊரன் நாவலூரன். தேருவார் சிந்தை சேருமிடம். முதல்ல பார்த்தோம்ல, தேரன் ஊர் தெளியப்படுபவன் அப்படிங்கிறது. இறைவன் இத்தகையவன் என்று தேறியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய சிந்தை சென்று சேருகின்ற இடம் என்று இறைவனுடைய திருப்பதி. தேராதவர்களுக்கு என்னதான் முத்தி சொல்லி கொடுத்தாலும் அவர்களுக்கு புரியாது. சரிதானே, பக்குவம் இல்லாத தன்மையில இருக்கிற உயிர்களுக்கு போய் இறைவனின் பெருமையை சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வட்டு போயிடுவாங்க. ஆனா அடியார் பெருமக்களிடம் இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நினைச்சு அப்படி அகம்புழைய அவர் சொன்ன மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை நினைந்து வணங்குவார்கள். அதனால இந்த பாடல்கள் எல்லாம் யாருக்கு பாட வேண்டுமா? தேருவார் சிந்தை தேருமிடம், இறைவனை உணர்ந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சொல்லணும். செங்கண் வெள்ளேறு ஏறுவார், இறைவன் சிவந்த கண்களை உடைய வெண்மையான விடையின் மீது ஏறு வருவார்கள். எந்த இடத்துல? எய்தமான், இடையாறு, இடைமருதை. இந்த எய்தமான் ஆகிய இறைவன், இவருடைய தந்தையாகிய இறைவன் இடைமருது இடையாறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த தலத்திலே கூறுவார் வினை எவ்விட. எவ்வுதல் என்பது இல்லாமல் போக்குதல். அந்த அவர்களுடைய வினை துன்பம் இருக்கே, அது அவர்களை விட்டு நீங்கி விடுமா. யாருக்கு? இந்த 9 பாட்டையும் கூறுவார்கள். அந்த வினை வினை துன்பம் அவர்களை விட்டு விடும். அதற்கு பிறகு மெய் குளிர்வாரே என்கின்றார். அவர்களுடைய உடல் குளிர்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உடலுக்குள் இருக்கும் உயிரும் உள்ளமும் சேர்ந்து குளிரும். எப்போ? இந்த 9 பாடல்களையும் பாடும் பொழுது. ஏன்னா ஒரு தலத்தை மட்டும் நினைக்கல, ஏகப்பட்ட தலங்களை நினைத்து பாடுகின்றார். அப்படி அத்தனை தலத்தில் உள்ள இறைவனின் பெருமையையும் எங்களூர், நங்களூர், தங்களூர் அப்படிலாம் சொல்லி இறைவனை தமிழான் என்று கூறுகின்றார், மறையினன் என்று கூறுகின்றார், என்னெல்லாம் சொல்லி இறைவனின் பெருமையை பாடுகின்றார். அப்போ அத சாதாரணமான நிலைமையில இருக்கின்ற உலகத்து சார்பிலே ரொம்ப மனசை செலுத்திக்கிட்டு இருக்கிற உயிர்கள்ட்ட போய் சொன்னா அவர்களுக்கு அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் 10 உலகின் மீது இருக்கு, அவர்களுடைய தவறு இல்லை. அவர்களுக்கு உரிய நேரம் வரும் பொழுது அவர்களும் தேறுவார்கள். உரிய நேரத்திலே குருநாதர் வந்து அருள அவர்களும் தேறுவார்கள். சொன்ன மாதிரி சிவன் என தேறுவார்கள். அப்படி தேறியவர்களுக்கு சிந்தையிலே இந்த பாடல்களை பதிகின்ற வண்ணம் இவர் பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த பாடல்களை பாடுவதன் மூலம் நம்முடைய வினைத்துன்பமானது நம்மை விட்டு நீங்க நம் உடல் குளிரும். உடல் குளிர்வது அதே நேரத்திலே உள்ளமும் குளிர்ந்து உயிருமே குளிர்ந்து விடும். ஏன்னா இந்த உடல் அனுபவிக்கின்ற உணர்ச்சி, உள்ளம் அனுபவிக்கின்ற உணர்ச்சி எல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைந்து இருப்பது. இப்ப நம்ம மனசுல ஒரு பயம் வருதுன்னு வைங்களேன், அந்த பயம் என்ன ஆகும்? அப்படியே நமக்கு உடம்பு சூடாகி காய்ச்சல் வர மாதிரி வரும் இல்லையா? அல்லது வேர்த்து. அப்படி உடல் உள்ளம் கொள்கின்றது உடலிலே வெளிப்பட்டு தெரியும். இங்கே இவர்கள் பாடும் பொழுது உடல் குளிர்ந்து விட்டது அப்படின்னா உள்ளம் குளிர போய் தான் அந்த உடல் குளிர்கின்றது. எனவே அவர்களுடைய வினைகள் போய்விட்டன என்ற காரணத்தினால் உள்ளம் குளிர, அதன் மூலம் அவர்களது உடலும் குளிரும் என்று கூறுகின்றார். ஊறி வாயின நாடி அவன் நாடிய வன்தொண்டன் ஊரன் தேருவார் சிந்தை தேருமிடம் செங்கண் வெள்ளேறு ஏறுவார் எய்தமான் இடையாறு இடைமருதை கூறுவார்
வினை எவ்விட மெய் குளிர்வாரே என்று அழகான ஒரு பலனையும் கூறி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.